நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடியது திருமணம். இன்னைக்கு நிறைய வர கிளைண்ட் நிறைய பேர் வரவங்கள திருமணம் ஆகலை 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, எங்களுக்கு திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லி வராங்க. ஒன்று, முதலாவது அவங்களுக்கு வம்ச சாபம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை தடைப்படுத்தும். 2, அவங்களுக்குள்ளாரையே ஒருத்தரை ஒருத்தர் வசைபாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வாக்குசம் விட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பங்காளிகளுக்குள்ளேயே செஞ்சுக்கும் போது, அப்படி இருக்கும்போது அவர்களுடைய சந்ததிகளை அது போய் பாதிக்கிற நிலைப்பாடுகளை நம்மளால பார்க்க முடியுது. 2, 3, ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய சலனங்களினாலும் இவர்களுக்கு திருமண பாதிப்புகள் இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. 3 விதமான தன்மை அது உள்ளார இருக்கு. அப்ப இந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கா? அடுத்த கேள்வி அதானே வரும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? இதானே மக்கள் கேட்குறாங்க. அப்ப ஒரு சில செயல்களுக்கு ஒரு சில காரியத்துக்கு பரிகாரம் உண்டு. அந்த பரிகாரம் என்பது அந்த காஸ்மிக் பலி அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில, அதாவது ஒரு வயது நிரம்பிய அல்லது வயது அதிகம் கொண்ட ஒரு நபரை கொண்டு அந்த அந்த வாக்குசம் விட்டது, அந்த பழிபாவங்களுக்கு ஈடானத இவர்களை பலி கொடுப்பதற்கு நிகராக அந்த காரியத்தை செய்து அதை சரி பண்ணிடலாம். அதை தான் காஸ்மிக் பலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல இந்த ஜாதக அடிப்படையிலையுமே ஒரு சில காரியங்களை சரி பண்ணிட முடியும். அதே போல திருமணத்துக்கு முன்பே திருமணத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய செயல்களை செய்து அந்த கர்மாவையும் வாங்கிக்கிறாங்க. அதனாலையும் திருமணம் நடக்காம இருக்கு. அதையும் சரி பண்ண முடியும். அப்ப அது எந்த பாதிப்புல இருக்காங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் உண்டு. ஒரு சில ஜாதகங்கள் தாமத திருமணம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மக்கள் அதற்காக பல பரிகாரங்களை செய்தும் இன்னும் எனக்கு பயனடையல. நம்மள்டே சொல்றாங்க, சார் அவர் அங்க போக சொன்னார் சார், போனேன் சார், இங்க போக சொன்னார் சார், போனேன் சார், எனக்கு ஏறக்குறைய நான் செய்யாத பரிகாரமே இல்லைங்கன்னு பரிகாரம் பண்ணுன அந்த கோயில் ரசீதுகளே ஒரு 50 ரசீதுகளோட ஒருத்தர் வந்து உட்காடுறாங்க. அப்ப அவ்வளவு செய்தும் அவர்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்கல. அப்ப அந்த பையனுக்கு 40 வயசுல தான் திருமணம். அதை எங்கேயுமே மாற்ற முடியும். அந்த பையன் 40 வயசு முடிஞ்சு 41 ஆரம்பிக்க போற தருணத்துல இப்ப அந்த பையனுக்கு திருமணம் நடந்தது. அப்ப இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. அப்ப அதன் அடிப்படையில் அந்த ஜாதகத்தை பார்த்து இது எதனால தாக்கம் இருக்கு, இந்த தம்பி செய்தத கர்ம பதிவாலே நிக்குதா, இந்த ஜாதகர் பண்ண தப்பால நிக்குதா, வம்சத்தால நிக்குதா, கிரக சலனங்களால நிக்குதா, இல்ல வாக்குசம் விட்டு அந்த பழிபாவங்களால நிக்குதா, இதெல்லாம் பார்த்து அதை சரி பண்ணிக்க அப்படி தேவை உள்ள நபர்கள் தொடர்பு கொண்டு பயனடைங்கன்னு கேட்டுக்கிறான். வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன். குரு வாழ்க, குருவே.